என் அன்பு குழந்தையே, நீ நிம்மதியாக இரு. எதற்கும் கலங்காதே. நீண்ட நாட்களாக நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்கும் உன் பிரார்த்தனையை உன் அப்பா நான் உனக்காக நிறைவேற்றிக் கொடுக்கப் போகிறேன். உன்னுடைய துன்பங்களிலிருந்து எல்லாம் உன்னை நான் காப்பாற்றப் போகிறேன். நீ கேட்ட வரத்தை கூடிய விரைவில் உனக்கு தந்து உன் வாழ்க்கையை சிறப்பானதாக மாற்றுவேன். நீ நினைத்தது நிச்சயமாக உனக்கு நடந்தே தீரும். உன் மனக்கவலையை இன்று தீபம் ஏற்றி என்னிடம் தியானம் செய். எல்லாம் சரி செய்து உனக்கு நல்ல வழியை காட்டுவேன். நீ வாழ்வை எப்போது குறை சொல்லாமல் ஏற்றுக்கொண்டாயோ, வினையை எப்போது நீ புரிந்து கொண்டாயோ, அப்போதே பல மாறுதல்கள் உன் வாழ்வில் நடக்க ஆரம்பித்து விட்டன. நீ விரும்பியபடி நடந்தால்தான் மகிழ்ச்சி இருக்கும் என்று நினைத்தாய். ஆனால் இப்போது உனக்கு அமைந்த வாழ்விலே நீ அனைத்து மகிழ்ச்சியையும் காணப்போகிறாய். இடமாற்றம், வேலை மாற்றம் என நீ எதிர்பார்த்த பல மாற்றங்கள் நிகழும். நீண்ட நாட்களாக நீ கேட்ட ஒரு வேண்டுதலும் இந்த மாதத்தில் நிறைவேறும். மகிழ்ச்சியாக இரு. நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய். உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரப்போகிறாய். அதை உன் சாயப்பா நான் நடத்தி காட்டுவேன். என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டு இருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை. வெகு விரைவில் நடக்கும். கவலைப்படாமல் இரு. நான் உன்னிடம் வந்திருக்கிறேன். என்னை நீ பிடித்துக்கொள். உன்னை விட்டு நான் விலக மாட்டேன். எனது பிள்ளைகள் கவலைப்படும் போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை. பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார். நான் உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன். வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் என் தங்கமே. உன் எதிரிகளின் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். பகவான் நமக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் நம்முள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே. அவ்வாறு சோதனைகளை அழித்து கொண்டே நம்மை அவர் காப்பாற்றுவார். நாம் அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் சாயிநாதரை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே முற்றிலும் அகலும். உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்தது. யாரும் இல்லாத இடத்தில் கூட நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நீ நினைக்க மாட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையையும் என்னால் மட்டுமே உனக்கு திரும்ப வழங்க முடியும். உன் முன்னே உனக்குத்தான் எத்தனை தடைகள்! இத்தனையையும் என் அருளால் நீ கடக்கப் போகிறாய். எப்படிப்பட்ட சக்தியை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று ஒருமுறை யோசித்துப்பார். இந்த தடைகளை எல்லாம் கடந்து வெற்றி பெறும் நாள் மிக தொலைவில் இல்லை. நான் உன்னோடு இருக்கும் வரை உனக்கு எந்த கெடுதலையும் நடக்க நான் அனுமதிக்க மாட்டேன். நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.